எனக்கு இந்த அக்கிரமம் நடக்கும் போது அவருக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் இல்ல, எங்களுக்குள்ள எந்த நெருக்கமும் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட மூச்சு காத்து கூட என் மேல பட்டதில்ல. அவர்தான் இதுக்கு காரணம்னு யாராவது சொன்னீங்கன்னா சொன்னவங்க நாக்கு அழிஞ்சு போயிரும். இவங்க நினைக்கிற மாதிரி சொத்துக்காகவோ பகட்டுக்காகவோ இல்ல அலங்காரத்துக்காகவோ நான் சென்னைக்கு போனவ இல்ல. குடும்பத்தோட கஷ்டத்துக்காக போனவ. ஒருவேளை நிம்மதியா சாப்பிட்டு என் குடும்ப கடனை அடைச்சு 4 பேருக்கு முன்னாடி நாமளும் தலை நிமிர்ந்து நடக்கணும், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் சென்னைக்கு போனேன். போன இடத்துல சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்ச. அந்த நேரத்துல அன்பு எனக்கு தெய்வம் மாதிரி துணையா நின்னு அம்புட்டு உதவி பண்ணாரு. எந்த கட்டுக்கோப்பும் இல்ல, எந்த பாதுகாப்பும் இல்லன்னு இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல. நீயோ அப்பாவோ அக்காவோ அண்ணனோ இல்ல நம்ம குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்களோ என் கூட இருந்திருந்தா என்னைய எப்படி பாதுகாப்பா பாத்துப்பியலோ அதை விட ஒரு படி மேல போய் வார்டன் மேடமோ அன்போ என்னைய பாத்துக்கிட்டாங்க. அவர் என் மேல காட்டின அன்பு, அவரோட கஷ்டத்தை ஏன் கஷ்டமா நினைச்சு அவர் என் மேல காட்டின அக்கறைன்னு இது அம்புட்டு எனக்கு அவர் மேல பாசத்தையும் நேசத்தையும் உண்டு பண்ணுச்சு. அந்த பாசமும் நேசமும் காதலா உருவாச்சே தவிர என்னைக்கும் நாங்க எல்லை மீறி போனதே இல்ல. அவர் என்னை காதலிச்ச காரணத்துக்காகவே நீங்க எல்லாரும் அவரை சந்தேகப்படுறீங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்லன்னு நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. இவங்களை வேணா கேட்டு பாருங்க. சௌந்தர்யா சொல்லு, உன் அன்பண்ண யாருன்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்லு. அன்பண்ண மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. நானும் பல வருஷமா அந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறேன். அன்பண்ண எந்த ஒரு பொண்ணையும் தப்பான பார்வையில கூட பார்த்தது கிடையாது. நாங்க எல்லாருமே அவர் அண்ணன் தம்பின்னு குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு உரிமையோட தான் பழகுறோம். ஒரு ஆம்பளை பத்தி கேட்கணும்னா ஒரு பொண்ணு கிட்ட தான் கேட்கணும். ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் ஒரு ஆம்பளை எப்பேற்பட்டவன்னு. அவர் பேசுற விதம், பழகுற விதம், பாக்குற விதம் இதெல்லாம் எப்பேற்பட்டதுன்னு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அந்த வகையில ஒரு பொண்ணா இருந்து சொல்றேன். நான் மட்டும் இல்ல, அந்த கம்பெனில வேலை பார்க்கற யார கேட்டாலும் சொல்லுவாங்க அன்பன மாதிரி ஒரு உத்தமரை பார்க்கவே முடியாது. எங்க கூட பிறந்தவராதான் அன்பண்ண எங்க கூட பழகி இருக்காரு. எல்லாம் தாண்டி ஆனந்தியோட பிரச்சனை தெரிஞ்ச உடனே ஒருவேளை அதுக்கு அன்பு காரணமா இருக்குமோன்னு நானும் கூட நினைச்சேன். ஆனா ஒரு நாள் அது இல்லன்னு ஆனந்தி எங்களுக்கு புரிய வச்சா. இப்ப நான் செய்ய போற காரியம் கிட்டத்தட்ட அதுக்கு சமந்தே. இதுக்கப்புறமாவது என் அன்புவ தப்பா பேசுறத நீங்க எல்லாரும் நிறுத்தணும். என்ன பண்ற ஆனந்தி? நான் சொல்றத கேளுங்க ஆனந்தி. ஆனா அன்பு ஆனந்தி மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் குடும்ப கௌரவத்து மேலயும் எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு அப்பதான் எங்களுக்கே புரிஞ்சுது. அன்பு எவ்வளவு கண்ணியமானவர்ன்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம்.
அப்ப இதையெல்லாம் வச்சு அவனை நீங்க சோதனை பண்ணிருக்கீங்க. சரி, ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் அந்த அன்பு இல்லைன்னு இந்த பஞ்சாயத்து ஒத்துக்குது. அப்போ அந்த மகேஷ் தான் இதுக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா?